ஓகே, பிரைஸ் காட். கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை இந்த மாலை பாடப்பகுதிக்கு வரவேற்கிறேன். தேவன் நமக்கு கொடுத்த திட்டங்களை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக பரிசுத்த ஆவியானவரின் மொழிகளிலே சில முக்கியமான நிலைகளை நாம் படிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். முதலாவது அந்த உள்ளான உணர்வு, ஓகே, இன்ட்யூஷன் என்ற ஒரு தலைப்பை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். ஒரு அற்புதமான தெய்வீக திட்டம். அதை தேவன் நமக்கு நன்மையாக மாற்றி கொடுத்தார். ஏன்னா உள்ளிருந்து தான் தேவன் நம்மோடு கூட இயங்குகிறவராக அவர் செயல்படுகிறார். அடுத்தது உள்ளான சாட்சி என்ற தலைப்பை நம்ம தியானித்தோம். இவைகளெல்லாம் நமக்கு உள்ளே நடக்கக்கூடிய தெய்வீக மொழிகளாக இருக்கிறது. ஏன்னா நம்ம ஆவியாக இருக்கிறோம், தேவனும் ஆவியாக இருக்கிறார். அதனால் அவர் எங்கே நம்மளை கனெக்ட் பண்ணுறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளை உள்ளான மனிதனிலே முதலாவது கனெக்ட் பண்ணுறார். அதனால்தான் அநேக வேளைகளிலே ஆவியானவர் பேசுகிறதையும் தேவன் நம்மோடு பேசுகிறதையும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அடைய விரும்புகிறோம். ஏன்னா அவர் எங்கே பேசுகிறார், எப்படி பேசுகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நாம் மறந்து விடுகிறவர்களாய் மாறுகிறோம். அதனால்தான் முதலாவது தேவன் நமக்கு உள் உணர்வுகளிலே பேசுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக தெய்வீக பாரங்கள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். God speaks to us through the burden. ஒரு தெய்வீக பாரங்களூடாக தேவன் பேசுகிறார். மூன்றாவதாக உள்ளான சாட்சி, த்ரூ இன்னர் விட்னஸ். பாருங்க, இதெல்லாம் ஒரு அற்புதமான தெய்வீக நடத்துதல் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம இப்போ எப்படி நன்மை தீமைகளை பகுத்தறிய முடிகிறது, எது ஆவியானவர் இடத்திலிருந்து வருகிறது, எது மாம்சத்திலிருந்து வருகிறது, எது பிசாசானவன் கொண்டு வருகிறான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக, ஒரு அம்பையராக நமக்குள்ளாக உள்ளான சாட்சியை தேவன் வைத்திருக்கிறார். ஸோ உள்ளான சாட்சியின் மூலமாக தேவன் அதை நம்மை வழி நடத்தி நம்மோடு கூட தொடர்பு கொள்கிறவராய் இருக்கிறார். நான்காவதாக தி ஸ்பிரிச்சுவல் விஷன்ஸ், ஆவிக்குரிய தரிசனங்கள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். அந்த தரிசனங்களுடைய விவரங்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தியானித்தோம். அதனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில பாடங்களையும் பாடத்திட்டங்களையும் நீங்கள் கேட்கலன்னா அதை தயவு செய்து நீங்கள் யூடியூப் வழியாக அதை கேட்டு நீங்கள் பயன்பெறலாம். இன்றைக்கு நாம் அடுத்த ஒரு மொழியை நாம் தியானிக்க போகிறோம். ஒன் ஆஃப் த வெரி ப்ராமினன்ட் அண்ட் வெரி பவர்ஃபுல் லாங்குவேஜ் என்று சொல்லுகிறோம். தேவன் மக்களோடு கூட, மனிதரோடு கூட தேவன் தொடர்பு கொள்ளக்கூடிய மிக மிக அவசியமானதும் முக்கியமானதும் ரொம்ப ரொம்ப நேர்த்தியானதும் வேதாகமம் முள்ளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மொழி என்னவென்று சொன்னால், கனவுகள் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். He speaks to us through dreams. தேவன் நம்மோடு கூட கனவுகளோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு முதலாவது இந்த கனவுகளை குறித்து சற்று நான் விளக்க விரும்புகிறேன். வாட் இஸ் a dream? Dreams refer to a message, a vision or a spiritual conscious experience of a direction and leading of God in the subconscious stage. முதலாவது அதை நான் இங்கிலீஷில் படித்தேன். ஏன்னா இதை நம்ம மொழிபெயர்ப்பது என்பதே கொஞ்சம் நின்று நிதானமாக மொழிபெயர்க்க வேண்டியதாக இருக்குது. கனவு என்பது தேவனுடைய ஒரு செய்தி, இல்லாவிட்டால் ஒரு ஆவிக்குரிய தரிசனம், இல்லாவிட்டால் ஒரு உள்ளான மனசாட்சியில் நடக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய அனுபவம். எந்த இடத்திலே நடக்கிறது என்று சொன்னால், எந்த நிலைகளிலே நடக்கிறது என்று சொன்னால், உள் மனதிலே, இல்லாவிட்டால் ஆழ் மனது என்று சொல்லுகிறார்கள். when you are in subconscious state, நீங்கள் ஒரு உள்ளான மனநிலையிலே ஆழ் மனதிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாய் பேசப்படுகிறது. இட்ஸ் அ கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது நமக்கு நன்றாக தெரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவமாக இருந்தாலும், அது நிறைவேறுகிற இடம் எது என்று பார்த்தீர் என்று சொன்னால், இல்லை நிறைவேறக்கூடிய நேரம் எது என்று பார்த்தீர் என்று சொன்னால், நம்ம ஆழ் மனதிலே அவைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. மெயினாக சூப்பர் நேச்சுரல் சஜஷன்ஸ் ஆர் இம்ப்ரெஷன்ஸ் ரிசீவ் டூரிங் எ ஸ்லீப். நாம் நம்முடைய ஐம்புலன்களும் அது உறக்கத்தில் இருக்கும் பொழுது, ஐம்புலன்களும் அது சஸ்பெண்டாக இருக்கும் பொழுது, அப்படி என்று சொன்னால் அவைகள் முழுமையாய் வேலை செய்யாத பொழுது. இப்போ ஐம்புலன்களும் இல்லாதப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக ஒரு தவறான கருத்துக்குள்ளாய் போயிடுவோம். ஐம்புலன்களும் அது
வேலை செய்ய முடியாத நிலை, அதான் தூக்க நிலை என்று சொல்லுகிறோம். அந்த நிலையிலே இந்த ஆழ் மனதிலே தேவனுடைய செய்திகளும் தேவனுடைய பதிவுகளும் நமக்கு கொடுக்கப்படக்கூடியவைகளாய் இருக்கிறது. இந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட். அதனால தான் பாருங்க, ட்ரீம்ஸ் ரெஃபர் டு அ மெசேஜ் ஆர் அ விஷன். ஒரு செய்தி, இல்லாவிட்டால் ஒரு ஆவிக்குரிய தரிசனம், இல்லை ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ், ஒரு ஆவிக்குரிய உண்மை நிலைகளை புரிந்து கொள்ளக்கூடிய, மனசாட்சிகளால் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலை தேவன் எப்பொழுது அதை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொன்னால், நாம் ஆழ் மனதிலே நாம் வேலை செய்யும் பொழுது, அப்படி என்றால் இந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது, கான்ஷியஸ் ஸ்டேஜில் கிடையாது. கான்ஷியஸ் ஸ்டேஜில் தேவன் அநேகரோடு தொடர்பு கொள்வது பார்த்தீங்கன்னா இந்த தெய்வீக பாரங்களாக இருக்குது, இன்ட்யூஷனாக இருக்குது, உள் உணர்வுகளாக இருக்கிறது, உள்ளான சாட்சியாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு சப்கான்ஷியஸ் ஸ்டேஜில் தேவன் மனிதனோடு கூட தொடர்பு கொள்கிறவராக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறோம் பாருங்க, டூரிங் எ ஸ்லீப் ஆர் இன் அ சப்கான்ஷியஸ் ஸ்டேட். நீங்கள் ஆழ் மனதின் நிலைகளிலே இருக்கும் பொழுதோ, இல்லாவிட்டால் தூக்கத்தில் இருக்கும் பொழுதோ, தேவன் தன்னுடைய செய்தியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக, தேவன் தன்னுடைய திட்டத்தை கொண்டு வந்து நமக்கு புரிய வைக்கிறவராக, நமக்கு அதை செயல்படுத்துகிறவராக மாறுகிறதை தான் நாம் கனவுகள் என்று சொல்லுகிறோம். ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நிறைய பேர் டக்குன்னு சொல்லிடுவாங்க, தூக்கத்தில் வந்தால் கனவுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணுன்னா, நம்ம ஆழ் மனது வேலை செய்யும் பொழுது நம்முடைய ஐம்புலன்களும், அப்படி என்றால் வெளியரங்கமான இந்த ஐம்புலன்களும் இயங்காத பொழுது, அவைகள் அமைதியாக இருக்கும் பொழுது, இந்த ஆழ் மனதிலே தேவன் நம்முடைய ஆவியின் மூலமாக, நம்முடைய ஸ்பிரிட் மூலமாக, த்ரூ அவர் ஸ்பிரிட் he connects our subconscious stage. இது ஏதோ வெறும் மைண்டை மட்டும் கர்த்தர் கனெக்ட் பண்ணல, நம்முடைய உள்ளான மனுஷன் மூலமாக, த்ரூ அவர் இன்னர் மேன், through our spiritual man, he reaches to us a subconscious stage. சரி, இது விளக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் செயல்படுறது ரொம்ப ஈஸி. சிலது செயல்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், விளக்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது டிஃபைன் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமே ஒழிய, இது செயல்படுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதற்கு மனிதனுடைய பங்கு ஒன்னே ஒன்று தான், அவன் நிம்மதியா தூங்கணும். எப்படி? இந்த கனவு மண்டலங்கள் வேலை செய்வதற்கு அவனுக்கு தேவைப்படுகிற ஒரே ஒரு அவசியமான திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் நல்ல உறக்கத்தில் இருக்கணும், ஐம்புலன்களும் அமைதியாக இருக்கணும். அப்போ தேவன் அவனோடு கூட தொடர்பு கொள்வது ரொம்ப சுலபமாக மாற்றப்படுகிறது. இப்போ இதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். We are going to read Acts chapter 2 verse 16. ஓகே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏன்னா இந்த வசனங்கள் ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு அவசியமான சில கேள்விகள் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா, ரொம்ப அதிகமான வேதத்தை ஆராய்கிறவர்களுக்கு இன்னொரு காரியம் என்னன்னா, இதெல்லாம் நிறைவு பெற்ற காரியங்கள். இப்பெல்லாம் கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். ஏன்னா எபிரேயர்ல சொல்றார் பாருங்க, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் கர்த்தர் தொடர்பு கொண்டார், இன்றைக்கோ தம்முடைய குமாரன் மூலமாக நம்மோட பேசுகிறான்னு சொல்லிட்ட உடனே இன்னைக்கு எல்லாமே கிரைஸ்ட் மூலமாக தான் கனெக்ட் ஆகுறாருன்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல் என்ரிச்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஆவிக்குரிய நிறைவை கொடுக்கக்கூடிய அனுபவங்களை அநேகம் பேர் சில வேளைகளில் அதை நம்ம தூரப்படுத்தி விடலாம், இல்லாவிட்டால் அதை உதாசீனப்படுத்தி விடலாம், இல்லாவிட்டால் அதுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் போய்விடலாம். அப்போ இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. இங்கே பேதுரு பேசுகிறார், தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது இது நடந்தேறுகிறது. கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த லாஸ்ட் டேஸ் அப்படி என்று சொன்னால், தெய்வீக வருகையின் அறிகுறிகள் நிறைந்த நாட்களிலே, தேவன் மறுபடியும் பூமியிலே வரப்போகிற அந்த அறிகுறியின் நாட்களிலே கர்த்தர் செய்ய போகிற காரியம் என்னவென்றால், நான் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour down my spirit. அப்பொழுது எப்போ ஆவி ஊற்றப்படுகிறதோ, ஆவியானவர் ஜனங்கள் மேலும் திருச்சபையின் மேலும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் மேலும் தேவன் ஊற்றுகிறாரோ, அப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இட் இஸ் a beginning of prophetic era என்று சொல்லலாம். ஒரு தீர்க்க தரிசன அசைவை நோக்கி இந்த கடைசி கால சபை நிச்சயமாய் நகர்ந்து செல்லும்.
அப்ப இந்த தீர்க்க தரிசன அசைவை மட்டும் நம்ம மையப்படுத்தாதபடி அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த தகவல்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அநேக வேளைகளில் நம்ம பைபிளை இந்த தியாலஜிக்கல் ஐஸில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் ரொம்ப தேவையா அவசியமா என்ற மனநிலைக்கு வருவது உண்டு. ஆனால் அதை அவ்வப்போது நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தெய்வீக திட்டங்களை தடுப்பதற்கு பிசாசானவன் சில திசை திருப்புதல்களை ஏற்படுத்தினா மட்டும் போதும் பாருங்க, வேற ஒன்றும் அவன் பெருசா தேவையில்லை. எதையாவது ஒரு சத்தியத்துல நம்முடைய மனதையும் நம்முடைய சிந்தனையும் அவன் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விட்டானா போதும் பாருங்க, நம்மளே போய் தவறாய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணிடுவோம், சேர்ந்து விடுகிறவர்களாய் மாறிவிடுவோம். அப்ப இங்க சொல்றாரு த ப்ராஃபட்டிக் ரெம் ஆக்டிவேட் ஆகுது எப்ப, கடைசி காலத்துல. அடுத்தது சொல்றாரு பாருங்க, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை பார்ப்பார்கள். தட் மீன்ஸ் த சீயிங் ரெம் ஹஸ் பீன் ஆக்டிவேட்டட். 3 நிலைகளை நம்ம இந்த இடத்துல அழகா பார்க்கலாம். ஒன்று என்னன்னா, we see the prophetic realms get activated. ஒரு தெய்வீக தகவல்கள் பூமியிலே தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகள் அவைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. எங்கெல்லாம் ஆவியானவர் தன்னுடைய அசைவை அதிகமாக ஊற்றி ஆரம்பிக்கிறாரோ அங்கெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபட்டிக் ரெம் ஆக்டிவேட் ஆகிடும். அப்படின்னா தெய்வீக திட்டங்கள் நமக்கு பேசப்படும். ஒன்று பழைய சம்பவங்களை கர்த்தர் சொல்லி நம்மளை சரிப்படுத்த முடியும், இல்லாவிட்டால் வரப்போகிற காரியங்களை சொல்லி சரிப்படுத்த முடியும், இல்லாவிட்டால் நிகழ்காரியங்களை நமக்கு புரிய வைக்கும்படியாக கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் நமக்கு பேச முடியும். இரண்டாவது, த விஷன் ரெம் கெட் ஆக்டிவேட்டட். அடுத்தது என்னன்னா, த சீயிங் ரெம், பார்வை மண்டலம் தொடங்கப்படுகிறது. த விஷன் கெட் ஆக்டிவேட்டட். இதுல யார் பங்கெடுக்க போகிறார்னு சொல்லும் பொழுது வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் என்று சொல்லுகிறோம். அப்படின்னா there is another group of people, ஒரு கூட்ட ஜனங்கள் இதற்குள்ளாய் என்ன பண்ண போறாங்க, இந்த பார்வை மண்டலத்துக்குள்ளாய் போக போறாங்க. அடுத்தது என்னன்னா, உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அப்போ 3 காரியங்களும் ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அவைகள் நிறைவேறுகிறது. ஒன்று, தீர்க்க தரிசன அசைவு ஆரம்பிக்கப்படுகிறது, பார்வை மண்டலம் செயல்பட ஆரம்பிக்கிறது. மூன்றாவது என்ன ஆரம்பிக்கப்படுகிறது, கனவு மண்டலமும் ஆரம்பிக்கப்படுகிறது. ஸோ நீங்க ப்ராஃபட்டிக் ரெம் மட்டும்தான் நான் நம்புவேன்னு சொன்னா, நம்ம 3இல் ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், கவனமாய் பார்க்கிறவர்களாய் மாறுகிறோம். நம் 3இல் ஒரு பகுதியை மட்டுமல்ல, 3 பகுதியும் ஒழுங்காய் நம்ம என்ன பண்ணணும், கவனமாய் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ 3ஐயும் விசுவாசிக்கும் பொழுது தீர்க்க தரிசன பார்வை மட்டுமல்ல, மனப்பார்வை மட்டுமல்ல, நம்மளுடைய சைட், நம்முடைய சீயிங் ரெம்மையும் கர்த்தர் என்ன பண்றாரு, பார்க்க உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதான் பார்வை மண்டலத்தை குறித்து நம்ம தொடர்ந்து சில கிளாஸுகள் எடுத்தோம். இந்த ஸ்பிரிச்சுவல் விஷன்ஸ், ஆவிக்குரிய தரிசனங்களை குறித்து பேசணும். இப்போ 3வது பார்க்கணும்னா, சொப்பனங்கள் என்ற ஒரு மண்டலத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு, திறந்து விடுகிறார். அதனால சொப்பனங்கள்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தோடய முடிஞ்சிச்சு பாஸ்டர், இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ அவசியம் இல்லை என்று சொன்னீங்கன்னா, நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே பேதுரு பேசப்பட்ட யோவேலின் தீர்க்க தரிசனத்தை மறுபடியும் அவர் ஊர்ஜிதப்படுத்துவதை நாம் சரியாய் விசுவாசிக்காதவர்களா என்ன பண்ணிடுறோம், மாறிவிடுகிறோம். அதனாலதான் நம்ம பைபிளை ரொம்ப சின்சியரா நம்ம கவனமா பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவன் என்ன சொல்ல வந்தாரோ அதை நம்ம என்ன பண்றோம், சின்சியரா விசுவாசிக்கிறோம். அப்போ தீர்க்க தரிசனத்தையும் விசுவாசிக்கணும், பார்வையும் விசுவாசிக்கணும், 3வது சொப்பனங்களையும் நாம் பார்க்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான கிரேக்க வார்த்தையை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ENUPUNIAZO, யூனோ பின்யாசோ அப்படின்னு சொல்லலாம். இன்பாசோ என்ற அந்த வார்த்தை பேசப்படுகிறது. இது எதை குறித்து பேசுகிறது என்று சொன்னால், நம்ம சப்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது நமக்கு தகவல்கள் வந்து சேருகிறதை குறித்து பேசுகிறது. They shall dream dreams, அவர்கள் கனவுகளை காண்பார்கள் என்று சொல்லுகிறது பாருங்க. ஆங்கிலத்திலே they shall dream dreams என்று சொல்லுகிறது. இப்ப இதனுடைய சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தூக்க மண்டலத்தில் நம்ம தூங்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய மண்டலம் நம்மோடு கூட என்ன பண்ணுகிறது, அது கனெக்ட் ஆகி நம்மளை தெய்வீக திட்டங்களோடு கூட வழி நடத்த போகிறது என்பதை குறித்து ஆவியானவர் என்ன பண்றாரு, ரொம்ப திட்டவட்டமாக அதை என்ன பண்ணியிருக்காரு, நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இப்ப இதுல ஒரு சின்ன
என்ற ஒரு அர்த்தத்தை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். முதலாவது, இங்க மூப்பர்கள் என்று சொன்ன உடனே நிறைய பேர் நினைச்சுக்கலாம் இவங்க வயசானவர்கள். ஓகே, யூஸ்வலா நம்ம அப்படிதான் நினைப்போம் பாருங்க. அந்த லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஒரு எழுத்தை படிக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா வாலிபர்களுக்கு தரிசனம் வரணும்யா, மூப்பர்களுக்கெல்லாம் என்ன வரணும், சொப்பனம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொப்பனத்தை இந்த வயசானவங்களுக்கு உரிய இடம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய தன்மைகளின் அடிப்படையில் இந்த வசனத்தை நீங்கள் வியாக்கியானம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் இது பயாலஜிக்கல் ஏஜை பத்தி பேசல. இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் த பயாலஜிக்கல் ஏஜ். ஒரு சரீர பிரகாரமான வயது வரம்பை குறித்து இங்க பேசவில்லை. ஒரு ஆவிக்குரிய வயது வரம்புகளை குறித்து பேசுகிறது. நீங்க இந்த கனவு மண்டலம் என்பது நீங்கள் ஆவியின் மண்டலத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், நீங்க எப்ப பெரிய மெச்சூரிட்டிக்குள்ள வரீங்களோ அப்பொழுதுதான் இந்த கனவு மண்டலங்கள் இயங்க ஆரம்பிக்கிறது. When you come to full maturity, the dream realm starts happening. சில கனவுகள் எல்லாம் தேவன் எச்சரிப்புக்காக சில நிலைகளிலே பேசலாம். ஆனால் தொடர்ந்தேர்ச்சியான கனவுகள் எப்பொழுது நிறைவு செய்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு முதிர்ந்த நிலைக்கு வரும் பொழுது, அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்கு வரும் பொழுதுதான் அவனுக்குள்ளாக இந்த கனவு மண்டலங்கள் இயங்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா இந்த கனவு மண்டலங்கள்ல நிறைய சவால்கள் இருக்கிறது. அதுல ஒரு சவால் என்னவென்றால், அதை சரியாக வியாக்கியானம் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், அதை சரியாக புரிந்து கொண்டு அதை சரியான விதத்திலே செயல்படுத்த வேண்டும். அப்ப அந்த இடத்துக்கு நீங்க வரணும்னா நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியில் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களால வர முடியும். Unless you are spiritually mature, you cannot process the dream realm. அதனால்தான் மூப்பர்கள் என்று சொல்லுகிறது, முதியவர்கள் என்று சொல்லுகிறது. ஏன்னா அது one of the precise way of God's communication என்று சொல்லுகிறோம். தேவன் ஒரு சிறந்த முறையிலே மனிதனோடு கூட கர்த்தர் தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், மூப்பர்களோடு சொப்பனத்திலே கடவுள் என்ன பண்ணுகிறார், தொடர்பு கொள்ளுகிறவராயிருக்கார். இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்யூரேட் ரெம்னு கூட சொல்லலாம். ஒரு துல்லியமான, இன்னும் சொல்ல போனா அநேக இந்த ஆவிக்குரிய தடைகள் இல்லாமல் கர்த்தர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ்னா அது ட்ரீம் லாங்குவேஜ் தான். ஆவிக்குரிய மிகப்பெரிய தடைகள் எல்லாம் இல்லாம கர்த்தர் மக்களோடு கூட டக்குன்னு கனெக்ட் ஆகி அதை கிளியர் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ட்ரீம் என்று நம்ம சொல்லலாம், அது கனவுகள் என்று சொல்லலாம். அதனால இது ஒரு மெச்சூர்டு ஸ்டேட்ல குறித்து பேசுகிறதே ஒழிய பயாலஜிக்கல் ஸ்டேட்டை குறித்து பேசவில்லை. ஏன்னா மூப்பர்கள்லாம் அவங்க வயசானவங்க தூங்கிட்டே இருப்பாங்க, அப்ப கடவுள் அவங்களோட பேசுவார்னா பாருங்க, இது கடைசி கால சபையை குறித்து தேவன் பேசி கொண்டிருக்கிறார். இங்க தூங்குறவங்களை குறிச்சோ வயதானவர்களை குறித்தோ எல்லாம் என்ன பண்ணப்படவில்லை, இது பேசவில்லை. ஸோ பிகினிங் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெவலேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராஃபட்டிக் ரெம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு தீர்க்க தரிசன அசைவுக்குள்ளாய் மக்கள் வருகிறார்கள், அப்புறம் பார்வை மண்டலங்களுக்குள்ளாய் கடந்து செல்லுகிறார்கள். மூன்றாவது தான் அவர்கள் கனவு மண்டலங்களுக்குள் என்ன பண்றாங்க, நகருகிறார்கள். தென் தே மூவ் இன்டு தி ட்ரீம் ரெம். அதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்க, ட்ரீம் ரெம்குள்ள என்ன பண்றாங்க, மூவ் ஆகுறாங்க. அதனால இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 John chapter 2 and verse 12. தமிழ்ல 13ஆம் வசனம் வாசிக்கலாம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, எப்பெல்லாம் வாலிபர்கள் பொல்லாங்கை ஜெயிக்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்லுகிறார்கள். வாலிபர்னு சொன்னா நிறைய வேளை நம்ம சரீர நிலையின் வாலிபர்களை குறித்து தான் அதிகமா யோசிக்கிறோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது சரீரத்திலே கொடுக்கப்பட்ட வாலிப நிலைகளை தாண்டி ஒரு ஆவிக்குரிய வாலிப நிலைகள் யார் என்று சொன்னால், இன்னும் அந்த ஜெயத்தை எடுக்க முடியாதவர்கள். ஆனால் ஜெயத்தை எடுத்தவர்களை நம்ம சொல்லலாம் பாருங்க, அவர்கள் வாலிப பருவத்திலிருந்து ஒரு முதிர்மையான பருவத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்து விட்டார்கள். So this is talking of the dream realm is for the spiritual fathers.
ஆவிக்குரிய தகப்பன்மார்கள். அப்படி என்றால் பூமியிலே அநேக வெற்றிகளை எடுத்தவர்கள், அநேக பிரச்சனைகளை ஜெயித்தவர்கள், அநேக ஆவிக்குரிய மண்டலங்களை அவர்கள் கடந்து சென்றவர்களோடு கர்த்தர் அதிகமான கனவு மண்டலத்தோடு என்ன பண்றாரு, அவர் டீல் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏன்னா நிறைய பேர் இந்த கனவை என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நடக்கக்கூடியவைகளாய் அவைகள் அமைந்திருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இல்ல, இது ஒரு முதிர்ச்சியின் மண்டலங்களில் நடக்கக்கூடியவைகள். So dream realm has been activated when you become spiritually matured. நீங்க எப்போ ஒரு முதிர்ச்சியான நிலைகளை சந்திக்கிறீர்களோ அப்பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களை அந்த கனவு மண்டலங்களுக்குள்ளாக என்ன பண்றாரு, அவர் மூவ் பண்ண விரும்புகிறவராக இருக்கிறார். சரி, ஏன் கர்த்தர் கனவுகளோடு பேசுகிறார்? ஏன் கர்த்தர் கனவுகளோடு பேசுகிறார்? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா மற்ற டைரக்டா பேசலாம், ஓகே, முகமுகமாய் பேசலாம், தீர்க்கதரிசிகள் மூலமா பேசலாம், அப்புறம் சொப்பனங்கள் அதனது தரிசனங்கள் மூலமாய் பேசலாம். ஏன் இந்த விஷன், இந்த ட்ரீம் ரம் ஏன் அதை கர்த்தர் யூஸ் பண்றாருன்னா, ஒரு முக்கியமான காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆப்வியஸ்லி மேன் இஸ் பிஸி. முக்கியமான ஒரு தகவல் என்ன, மனிதன் மிகவும் பிஸியா இருக்கிறான். அவனை தொடர்பு கொள்வதற்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அவன் கூட கர்த்தர் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு இந்த கனவு மண்டலம் அவனுக்கு உதவியாக மாறுகிறது. ட்ரீம் இஸ் ஆக்சஸ்ட் when man is away from his busy work. அவன் ரொம்ப பிஸியா இருக்கிற அந்த காலங்களை தாண்டி வரும் பொழுது அவனோடு கூட தொடர்பு கொள்வதற்கு ஆவியானவர் இந்த பகுதி என்ன பண்றாரு, அதிகமாக பயன்படுத்துகிறார். when he is away from busy work. யூஸ்வலாக பாருங்க, இன்னைக்கு இன்றைய காலகட்டங்களில் சமுதாயமே ரொம்ப வேகமாக வேலை செய்யுது, அவசரமாக வேலை செய்யுது, பல நிலைகளில் வேலை செய்கிறது, அங்கேயும் இங்கேயும் ஓடுகிறதா இருக்கிறது. அதனால அவங்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கு கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு அற்புதமான திட்டம். எப்பொழுது அவன் இளைப்பாறுதலில் இருக்கும் பொழுது, அவன் எங்க இருக்கும் பொழுது, இளைப்பாறுதல் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட தொடர்புகளை என்ன பண்றாரு, இந்த தரிசனத்தை, சொப்பனத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். சரி, இரண்டாவது காரணம், the first thing is man is busy, so he communicates to him when he is at rest or at ease. அவன் கொஞ்சம் லகுவான நிலையிலே, கொஞ்சம் இளைப்பாறுதலான இடத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் அவனு கூட என்ன பண்றாரு, இந்த சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறார். இரண்டாவது, இந்த சொப்பனம் என்பது அநேக குறியீடுகளையும் மறைபொருள்களையும் உடையதாக இருக்கிறது. இட் இஸ் ஃபுல் ஆஃப் சிம்பிள்ஸ், கோட்ஸ். அது அநேக குறியீடுகளை உடையது என்று சொல்லுகிறோம். சிம்பிள்ஸ் என்று சொன்னால் தமிழ்ல அந்த வார்த்தையை சொல்ற பாருங்க, சின்னம் சார்ந்ததா இருக்கிறது, அநேக சின்னங்கள் சார்ந்ததா இருக்கிறது, அநேக குறியீடுகளை சார்ந்ததா இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு சில இடத்துக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா பீன்னு ஒன்று போட்டு அதை சிவப்பு கலர் மார்க்கில் என்ன பண்ணிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு சிம்பிள். அது என்ன குறியிடுகிறது என்று சொன்னால், இங்கே பார்க்கிங் என்ன பண்ணக்கூடாது, வாகனத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விட்டுட்டு போகக்கூடாதுன்ற அர்த்தம். பாருங்க, அவங்க ஃபுல்லாக அதை எழுதலாம் இல்லை, ஃபுல்லாக என்ன பண்ணலை, அந்த சப்ஜெக்டை எழுதலை. ஆனால் ஒரு சிம்பிளை வச்சு சொல்ல வேண்டியது என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ரொம்ப ஃபேமஸான சிம்பிள் என்னன்னா, ஒரு மண்டை ஓடையும் போட்டு 2 எலும்பையும் கிராஸில் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துக்கு போனான்னா நீ சாவுறது ரொம்ப சுலபமாக என்ன பண்ணப்படும், வழி கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். அது மெயினாக இந்த இபி பாக்ஸ் பக்கத்துலலாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ எவ்ரி சிம்பிள், ஸோ இந்த சிம்பிள் தெரியாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த சொப்பனம் என்பது அநேக சின்னங்களை சார்ந்ததாக இருக்கிறது, அநேக மறை பொருள்களை சார்ந்ததாக இருக்குது. இன்னும் சொல்ல போனா சில படங்கள், விவரிக்க முடியாத படங்களை உடையதாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த ட்ரீம்ல இருக்கக்கூடியது. நீங்க கனவு காண்றவங்களா இருந்தீங்கன்னா, பகல் கனவு இல்லை, பகல் கனவும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப நிதானமாக படிக்க வேண்டிய இடம். ஆனால் நம்ம தூங்குறப்போ வர்ற கனவை பற்றி தான் முதல்ல படிச்சுட்டு இருக்கோம். அதில் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் அதிகமாக கனெக்ட் பண்ண விரும்புகிறார். அதில் சிம்பிள்ஸ் இருக்கும், அதில் படங்கள் இருக்கிறது, அதில் மறைபொருளான காரியங்கள்லாம் இருக்குது. இப்போ ஏன் கர்த்தர் இந்த சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார்னா, உண்மையாகவே இவனுக்கு தேவனுடைய திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருந்தால் அவன் தேடுகிறவனாய் மாறிவிடுவான். எத்தனையோ சொப்பனங்களை மக்கள் காண்கிறார்கள், ஆனால் அதை குறித்து மக்கள் யாரும் தீவிரமா என்ன பண்றது இல்லை,
அதுக்காக ஜெபம் பண்ணுறதில்ல, அதை தேடுறதில்ல, அதை தீவிரமாக அதை புரிஞ்சிக்க அவங்க என்ன பண்ணுறதில்ல, முயற்சி செய்கிறது இல்லை. அப்போ கர்த்தர் பார்க்குறாரு, உண்மையாகவே இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, உண்மையாகவே இவன் தேடுறானான்னு பார்க்கறதுக்குனே கர்த்தர் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாரு, சொப்பனத்தை கொடுக்குறாரு. ஏன்னா நிறைய பேர் பாருங்க ஆவிக்குரிய மண்டலத்தை ரொம்ப ரொம்ப அதனது ஒரு முக்கியத்துவம் இல்லாதபடி கையாளுகிறார்கள். ஓகே, they access the spirit realm carelessly. ஓகே, ஆவிக்குரிய மண்டலத்தை மேக்சிமமாக நாம் பார்த்த வரைக்கும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவைகளை ஹேண்டில் பண்ணுறோம். ஒரு தரிசனமாக இருந்தாலும் சரி, ஒரு சொப்பனமாக இருந்தாலும் சரி, ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆவிக்குரிய எழுச்சி நிறைந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, சில பாடல்கள் கூட பாருங்க தீர்க்க தரிசன அதில் அந்த நீரோட்டம் இருக்கும். சில மியூசிக்கில் அந்த நீரோட்டம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சில மியூசிக்கில் என்ன இருக்குது, அந்த தீர்க்க தரிசன நீரோட்டம் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக என்ன பண்ண மாட்டோம், நம்ம பார்க்க மாட்டோம், எல்லாத்தையுமே அலட்சியமாக பார்ப்போம். அப்போ கர்த்தர் என்ன பார்க்குறாரு, உண்மையாகவே இவன் சீரியஸாக நம்ம கூட கனெக்ட் ஆக விரும்புகிறான்ன்றதுக்காகவே கர்த்தர் சில வேளையில் என்ன பண்ணுறாரா, சொப்பனத்தை கொடுக்குறார். இஃப் யூ ஆர் சீரியஸ், நீங்கள் அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா அதனுடைய ரகசியங்களையும் அதில் இருக்க வெளிப்பாடுகளையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பதில் என்ன பண்ணுறாரு, அவர் ரொம்ப சின்சியராக இருக்கிறார். மூன்றாவது, இந்த இந்த சொப்பனங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இதை நம்ம ஒரு பெரிய சம்பவங்களை கூட எளிதான முறையிலே கர்த்தர் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனால தான் சொப்பனங்கள் வலிமையானது. இட்ஸ் ஒன் ஆஃப் த சுப்பீரியர் லெவல் ஆஃப் ரெவலேஷன். சுப்பீரியர் லெவல் ஆஃப் ரெவலேஷன். நான் அதுக்கு சில உதாரணங்கள் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ யோசேப்பிட்ட கர்த்தர் காமிக்கிறார் ஒரு சொப்பனத்தை. அந்த சொப்பனத்தை நீங்கள் எவ்வளோதான் ஒரு பாடத்திட்டம் மாதிரி எடுத்திருந்தா கூட அது அவங்ககிட்ட சேர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அதை சீக்கிரமாக ஒரு சின்ன வரைபடம் மாதிரி என்ன பண்ணிட்டார், டக்குன்னு கர்த்தர் அதை கொடுத்துட்டார். ஸோ இட் கேன் பி கேப்சுலேட்டட். அவைகளை நீங்கள் சிறியதாகவும் அதிக நாட்கள் உள்ள திட்டத்தை ஒரு குறுகிய படத்திலே என்ன பண்ண முடியும், உங்களால் கர்த்தர் கொடுக்க முடியும். அதனால தான் இந்த சொப்பனங்கள் தேவன் பயன்படுத்துகிறார். முதலாவது என்னவென்று சொன்னால், நம்ம ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது தான் நம்ம கூட கர்த்தர் கனெக்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறார். இரண்டாவது, உண்மையாகவே விருப்பம் இருக்குதான்னு பார்க்கறதுக்காகவே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சொப்பனத்தை கொடுக்குறார். மூன்றாவது, அநேக ஆவிக்குரிய திட்டங்களை சிறிய நிலைகளிலேயே நம்ம கூட கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த கனவு மண்டலங்களை தேவன் என்ன பண்றாரு, நமக்கு கர்த்தர் ஆக்சஸ் பண்ணி கொடுக்கிறார். சொப்பனங்கள் என்ன பண்ணப்படுகிறது, நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப ஒரு சில முக்கியமான இடங்களை நான் விவரிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த கனவுலாம் காணும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய லைஃப்ல ஏற்பட முடியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கர்த்தர் ட்ரீம் மூலமா பேசுறாருன்னு சொல்றோம். இப்ப சரி, ஏன் அந்த ட்ரீமை நம்ம கூட கர்த்தர் முதல்ல கனெக்ட் பண்ண விரும்புகிறார்? ஏன் கர்த்தர் முதலாவது அந்த ட்ரீமை நம்ம கூட என்ன பண்ணுறாரு, கனெக்ட் பண்ண விரும்புகிறார்? பாருங்க, நம்முடைய பாதைகளிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இந்த கனவுகளை தேவன் பயன்படுத்துகிறார். ட்ரீம்ஸ் ஆர் கிவன் டு சேஞ்ச் த பார்ட்ஸ் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையின் சில பாதைகளை மாற்றுவதற்கு கர்த்தர் என்ன பண்றார், கனவுகளை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அது சீர்திருத்தமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு எச்சரிப்பாய் இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்மை நாமே சரிபார்த்து கொள்வதற்காக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ தேவன் என்ன பண்றாருன்னா நம்மளை சின்சியரா என்ன பண்றாரு, ஒரு பாதைகளிலே பெரிய மாற்றங்களுக்கு நேராய் கொண்டு வருவதற்கு இந்த கனவுகளை பயன்படுத்துகிறார். இரண்டாவதாக, நம்முடைய சுகத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, டு பிரிங் எ ஹீலிங் விதின் அவர் செல்ஃப். அது சரீர சுகமாக இருக்கலாம், இல்லை ஆத்தும சுகமாக இருக்கலாம், இன்னும் மன சுகமாக கூட இருக்கலாம். நான் சொல்கிறேன் பாருங்க, அநேக வேலைகளில் நம்மளுக்கு சுகம் எங்கே ரொம்ப தேவைப்படுதுன்னா மனதளவில் சுகம் தேவைப்படுது. ஹீல்டு இன் த மைண்ட். மனதிலே விடுதலையாக்கப்பட்ட ஒரு சுகம் அதிகமாய் தேவைப்படுகிறது. நான் அதிகமாக நம்முடைய மாணவர்களுக்கோ ஊழியக்காரர்களுக்கோ என் கூட பயணம் செய்தவங்களுக்கோ நான் அதிகமாக விருப்பப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, மனதில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விடுதலையாக சுகமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே நம்ம சுகமாக என்ன பண்ணுவோம், விடுதலையாக இருப்போம். சரிங்களா? ஸோ ட்ரீம்ஸ் பிரிங் ஹீலிங். ஓகே, ட்ரீம்ஸ் பிரிங் ஹீலிங்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சொப்பனங்கள் ஒரு ஆவிக்குரிய கீழ்ப்படிதலை நமக்கு கொண்டு வரக்கூடியவைகளாக இருக்கிறது. ஆவிக்குரிய கீழ்ப்படிதலை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, வேதாகமம் முழுவதுமே மனிதன் தேவனோடு கூட எப்படி உறவு கொண்டு அவருடைய சித்தத்துக்கு தன்னை கீழ்ப்படுகிறவனாய் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த முழு வேதாகமத்தினுடைய கருப்பொருள். How a man can be obedient to God. தேவனுக்கு மனிதன் எப்படி கீழ்ப்படிதலாக இருக்க முடியும், அதனால அவனுக்கு தேவனிடத்தில் எப்படி ஒரு நல்ல உறவு கிடைக்கும் என்பதை அடையாளமாகவே பேசப்படுகிற இடம்தான் என்னது, இந்த வேதா புஸ்தகம் முழுவதும். அப்போ ஸ்பிரிச்சுவல் ட்ரீம்ஸ் helps man to become spiritually obedient. அவன் கீழ்ப்படுகிறவனாய் அவன் மாறுவதற்கு அவனுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட இந்த தகவல்கள்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா கனவுகள், சில பேர் என்னன்னா எப்போ பார்த்தாலும் கனவு பார்த்துக்கினே இருப்பான்றாங்க. பாருங்க, அது தேவன் உங்களோடும் என்னோடும் கூட தொடர்பு கொள்ளக்கூடக்கூடிய மொழிகளாக இருக்கலாம், தொடர்பு கொள்ளக்கூடிய மொழிகளாக இருக்கலாம். பாருங்க, ஏன் இதெல்லாம் ஆவியானவர் இந்த காலகட்டங்களில் எடுத்து பேச சொல்லுகிறார் என்று சொன்னால், பாருங்க, புரிந்து கொள்ளா எதையுமே மனிதன் பயன்படுத்துவது கிடையாது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன ஆகிறாங்க, சங்காரமாக. எதை குறித்து நம்மளுக்கு அறிவில்லையோ அதில் நம்ம வெற்றிகரமாக, முழுமையாக, பூரணமாக, வெற்றிகரமாக என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்போ நம்ம எதையாவது ஒன்றை சரியாய் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது, எதையாவது ஒன்றை சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். பாருங்க, நீங்க சொப்பனம்னா என்னன்னு கரெக்டாக தெரியணும், தரிசனம்னா என்னன்னு தெரியணும், கரெக்டாக தெரியணும், உள்ளான உணர்வுனா என்னன்னு தெரியணும், இன்ட்யூஷன்னா என்னன்னு தெரியணும், இப்போ உள்ளான சாட்சி விட்னஸ்னா என்னன்னு கரெக்டாக தெரியணும். இன்னும் நான் சில ப்ராஃபட்டிக் கோடிங்ஸ்லாம் பற்றி நான் வருகிற நாட்களில் பேச இருக்கிறேன். ஏன்னா பல விதங்களிலே தேவன் மனிதனோடு கூட என்ன பண்ணுறாரு, தொடர்பு கொண்டே இருக்கிறார். மனிதன் தான் அதை என்ன பண்ணுறான், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறான். கர்த்தாவே பேசுனா இப்படி பேசுங்க, கர்த்தாவே நீங்கள் தொடர்பு கொண்டா இப்படி தொடர்பு கொள்ளுங்க. இப்படி நம்ம தான் நிறைய கோட்பாடுகளை வைக்கிறோம். ஏன்னா அதை குறித்த வெளிச்சம் நமக்கு என்ன கிடையாது, அதிகமாய் கிடையாது. ஒரு அற்புதமான தொடர்பு கூடிய கர்த்தர் நம்ம கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா சொப்பனம். இட் இஸ் வெரி ப்ரிசைஸ். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆவிக்குரிய அநேக தாக்குதல்கள் இல்லாமல், ஆவிக்குரிய அநேக பிரச்சனைகள் இல்லாமல் கர்த்தர் மனிதனோடு இடைப்படக்கூடிய ஒரு அற்புதமான மொழி கனவு மொழி, சொப்பனம். என்ன மொழி? சொப்பனம். எந்த விதமான பெரிய ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் செயல்படக்கூடியவைகள். பழைய ஏற்பாட்டிலையும் கனவுகள் நிறைய இருந்திருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் என்ன பண்ணிருக்குது, நிறைய கனவுகள் இருந்திருக்குது. ஏன்னா எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் இரண்டு பக்கங்களிலுமே நமக்கு என்ன பண்ணப்பட வேண்டும், சரியான நிலைப்பாடுகள் தேவை. ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ட்ரீம்ஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட், முதலாவது நான் சொல்லிடுறேன். ட்ரீம்ஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். அபிமெலேக்கு, ஓகே, அபிமெலேக்கு அவன் எச்சரிக்கப்படுகிறான். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் நோட் பண்ணி மட்டும் வச்சுட்டு பின்னாடி உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சாராள் நிமித்தமாக அபிமெலேக்கு என்ன பண்ணப்படுகிறான், எச்சரிக்கப்படுகிறான். அன்னைக்கு மட்டும் அந்த சொப்பனம் சரியா அவனுக்கு விளங்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தெய்வீக சந்ததியே என்ன ஆயிருக்கும், பெரிய பாலான நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கும். அப்புறம் மிகப்பெரிய ஒரு நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு இதுவும் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கே யாக்கோபு பரத்துக்கு ஏறும் ஒரு படிகளை என்ன பண்றான், பார்க்கிறான். He saw a ladder to heaven. யாக்கோபு, இதனால்தான் நிறைய இடத்துல பாருங்க இந்த 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 யாக்கோபினுடைய படிகளை குறித்து நிறைய சபைகளுக்கே நம்ம பேர் வச்சிருக்கிறோம். கரெக்டா? அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று என்ன பண்ணப்பட்டான், பேரிட்டான். நிறைய இடத்துல பெத்தேல் பெத்தேல்னா இட்ஸ் எ டிவைன் கனெக்டட் பிளேஸ். இது எங்க இவனுக்கு கிடைக்கிறது, இந்த வெளிப்பாடு கனவுல தான், சொப்பனத்துல தான் என்ன பண்ணுது அவனுக்கு கிடைக்குது. ஓகே, கனவுல தான் அவனுக்கு அது கிடைக்குது. ஓகே, ட்ரீம்ஸ். அடுத்தது பாருங்க, லாபான் அவனும் எச்சரிக்கப்படுகிறான். லாபானும் என்ன பண்ணப்படுகிறான், எச்சரிக்கப்படுகிறான். ஓகே, அப்புறம் பார்வோனுடைய இடத்துல வேலை செய்த இரண்டு முக்கியமானவர்கள், பானபாத்திரக்காரன். ஓகே, அவனுக்கு ஒரு தரிசனம், சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தை யார் விளக்குறான், சொப்பனக்காரனாகிய யோசேப்பு விளக்குகிறான். ஸோ பைபிள் இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரீமர்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ்.
அநேக காரியங்கள் விவரிக்கப்பட்டு அநேக காரியங்களுடைய விவரங்கள் அநேக இடத்திலே கொடுக்கப்படக்கூடியதை நம்ம என்ன பண்றோம், வேதாகமத்திலே ஆங்காங்கு பார்க்கிறோம். கரெக்டா? அடுத்தது ஒரு முக்கியமான ட்ரீம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே பார்வோனுக்கு வருகிறது. இங்க பரிசுத்தவான்களுக்கு மட்டும் வரல, சில வேளையில பிரச்சனையானவங்களுக்கு கூட இந்த கனவு உலகத்தோடு கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, கனெக்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் ட்ரீம்ஸ் அபிமெலை கூட பேசியிருக்காரு. இவங்கெல்லாம் பிரச்சனைக்குரியவங்க. கரெக்டா? அடுத்தது ரொம்ப பிரச்சனையானவர் யாருன்னா பார்வோன். அவருக்கு என்ன பண்ணுது, ஒரு கனவு கொடுக்கப்படுகிறது. நெபுகாத்நேச்சரோடு பேசி இருக்கிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரத்தில். கரெக்டா? some of the dreams are profound dreams என்று சொல்லலாம். அதெல்லாம் உலக சரித்திரத்தை புரட்டி போட்ட சொப்பனங்கள். உலக சரித்திரத்தை என்ன பண்ண பண்ணியிருக்குது, புரட்டி போட்ட சொப்பனங்கள் என்று சொல்லலாம். ஓகே. அப்புறம் நியூ டெஸ்டமெண்ட் வந்தீங்கன்னா இங்கே யோசேப்புக்கு சொப்பனம் வந்திருக்குது. அந்த சொப்பனம் இல்லைன்னா அவர் கல்யாணத்தை என்ன பண்ணியிருப்பாரு, நிப்பாட்டி இருந்திருப்பார். ஸோ சொப்பனம் வேணான்னு சொல்கிறவங்க இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ என்ன பண்ணணும், படித்து பார்க்கணும். இதெல்லாம் இல்லைன்னா பைபிளே பிரச்சனை. யோசேப்புக்கு மட்டும் அந்த சொப்பனத்தை அவன் கீழ்ப்படியாமல் போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதாவது ஒரு விதத்தில் தேவதூதன் காதை கீதை படித்து தூக்கி என்ன பண்ணியிருக்கணும், எதையாவது பண்ணியிருப்பான். ஆனால் the first thing that God gave Joseph is not to divorce Mary. மரியாதை ரகசியமாய் தள்ளி விடணும்னு பிளான் பண்ணான். அப்படின்னா டிவோர்ஸ் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தான். ஆனால் சொப்பனம் தான் என்ன பண்ணியிருக்குது, தடுத்து நிப்பாட்டி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏரோதின் இடத்துல இந்த ராஜாக்கள் போகாதபடி ஒரு சொப்பனம் அவங்கள தடுத்து போட்டுச்சு. இல்லாட்டி இவங்க நேராக ஏரோது விட்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லி இருப்பார்கள். இயேசுக்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு இன்னொரு சொப்பனம் வருது. என்னன்னா, குழந்தைய தூக்கிட்டு நீங்கள் இருக்காத எகிப்துக்கு போயிடு. இப்போ இயேசுனுடைய வாழ்க்கையே அநேக சொப்பனங்களால் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் இந்த சொப்பனத்தெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் நீங்கள் கனெக்டடாக இருக்கணும்னா ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் தி 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். தீர்க்க தரிசன அசைவை மதியுங்கள், பார்வை ஆவிக்குரிய பார்வை, ஸ்பிரிச்சுவல் விஷன்ஸ், தரிசன மண்டலங்களை நம்புங்க. 3வது சொப்பனத்தையும் என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். ஓகே. அப்புறம் பிலாத்துக்கிட்ட போய் பிலாத்தினுடைய மனைவிக்கு ஒரு சொப்பனம் வருது இயேசுவை குறித்து. கரெக்டா? அதனால தான் அவன் வார்னிங் கொடுக்குறான். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, பைபிள் இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரீம்ஸ். வேதாகமத்திலே நிறைய கனவுகளும் கனவுகளோடு நடந்த சம்பவங்களும் அதிகமாய் முக்கியத்துவப்படுத்தப்பட்டு என்ன பண்ணப்பட்டிருக்குது, பேசப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் நான் பேசின எல்லா சம்பவங்களும் முக்கியமான சம்பவங்கள். நிறைய நான் மற்றதெல்லாம் கனெக்ட் பண்ணலை. ஆனால் இது எல்லாமே முக்கியமானது. பாருங்க, யோசேப்பு ரொம்ப முக்கியமானவர், நெபுகாத்நேச்சார் ரொம்ப முக்கியமானவர், தானியேல் ரொம்ப முக்கியமானவர். எல்லாமே பார்த்தீங்கன்னா வரலாற்றை புரட்டி போட்ட சம்பவங்களாகவே அவைகள் நமக்கு காட்சி அளிக்கிறது. சரி, இப்பொழுது இந்த 3 விதமான ட்ரீம்ஸை நான் பேசலான்னு இருக்கேன். இந்த 3 types ஆஃப் ட்ரீம்ஸ். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடத்திட்டத்தையும் என்ன பண்ணிடணும், கவர் பண்ணி முடிச்சிடணும். ஓகே. 3 types ஆஃப் ட்ரீம்ஸ், 3 விதமான கனவுகள். 3 விதமான கனவுகள் அதிகமாக நம்மோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியவைகள், அதிகமாக நம்மோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியவைகள். ஏன்னா சில கனவுகள் நமக்கு ரொம்ப ரேராக செயல்படக்கூடியவைகள். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த 3 things ஆர் வெரி காமன்லி அக்கரிங் திங்ஸ். அதிகமாக நம்மோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியவைகளாக இருக்கலாம். முதலாவது என்ன பார்த்தீங்கன்னா, த சிம்பாலிக் ட்ரீம். சிம்பாலிக், SYMBOLIC, சிம்பாலிக் ட்ரீம் என்று சொல்லுகிறோம். சிம்பாலிக் ட்ரீம். ஓகே. இதுதான் குறியீட்டு இல்லாவிட்டால் சின்னம் சார்ந்த கனவு. குறியீட்டு கனவு இல்லாவிட்டால் சின்னம் சார்ந்த கனவு, சிம்பாலிக் ட்ரீம். ஓகே. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 1 to 8ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப அதிகமாக நம்ம இந்த சிம்பாலிக் ட்ரீமை நம்ம இங்கே பார்க்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால்,
அவன் நதி அண்டையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின்பு அவலட்சலமும் கேவலமுமான வேற 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையில் நின்றது. பாருங்க, இப்போ இதான் சிம்பாலிக் ட்ரீம், குறியீடுகள். அப்படி என்றால் இது சின்னம் சார்ந்தவைகள். இப்போ இதை பார்த்தோன்னா தான் பார்வோனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, ஏன் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைபிளில் நான் நினைக்கிறேன் இன்னும் ரொம்ப கர்த்தர் அவனுக்கு இன்னொரு வாட்டி அதை என்ன பண்ணுறாரு, ஹி ட்ரீம் தட் ட்ரீம் அகெயின்னு கூட இருக்குது. மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான், அதை பார்க்க முடியாத கர்த்தர் அவனுக்கு அனுமதிக்கிறார். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பார்வோனுக்கு முக்கியமோ எகிப்துக்கு முக்கியமோ இல்லை, தேவ திட்டத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே யோசேப்பு கொண்டு வரப்பட வேண்டும், அவன் உயர்த்தப்பட வேண்டும், பின்பு யோசேப்பினுடைய சந்ததிகள் அப்படி என்றால் ஆபிரகாமின் சந்ததி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டம் இதுக்குள்ள இருந்ததுனால கர்த்தர் இந்த சிம்பாலிக் ட்ரீமை பயன்படுத்துகிறார். பாருங்க, யோசேப்பு அதுக்கப்புறம் தான் அதை விலக்கி சொல்லுகிறான். இல்லாட்டி இது நமக்கே ரொம்ப பிரச்சனையா இருந்திருக்கும். என்ன எருதுகள் ஏறி வருது, அதில் கொஞ்சம் 7 அழகாக இருக்குது, கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் வர்றது என்னவா இருக்கிறது, 7 பசுக்கள் வருது, அது அலட்சியமாக இருக்குது. இது எப்படி நம்ம அடையாளப்படுத்துறது? இங்கே தான் பாருங்க, ஆவியானவருடைய துணை இல்லாத ஒரு மனிதனால் கனவுகள் அவைகள் விவரிக்கப்பட முடியாது. ஃபார் இன்டர்பிரிட்டேஷன், நீங்கள் தெய்வீக வெளிப்பாடுகளுக்குள்ளாய் வருவதற்கு உங்களுக்கு ஆவியானுடைய உதவி இல்லைன்னா சொப்பனங்களை நீங்கள் என்ன பண்ண முடியாது, வியாக்கியானம் பண்ண முடியாது. அங்கதான் யோசேப்பு தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாத்திரமாய் மாறிவிட்டார். ஒரு அற்புதமான பாத்திரமா அவர் மாறிட்டார். அவர் தான் அந்த சொப்பனத்தை விளக்குகிறார். 7 ஆண்டுகள் ரொம்ப பசுமையா இருக்கும், அப்ப நீங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருங்க, அடுத்த 7 ஆண்டுகள் என்ன வருது, ரொம்ப வறுமையின் காலங்கள் வருது என்று சொல்லி ஒரு குறியீடுகளின் வெளிப்பாடுகளாக அந்த சொப்பனம் பேசப்படுகிறது. அதனாலதான் சொப்பனம் பார்த்தீங்கன்னா தேசங்களை சீரமைக்கக்கூடிய விதத்திலே தேவன் பேசுகிறார். அதற்கு தேவன் சரியான பரிசுத்தமான ஆவி நிறைந்த பலன் நிறைந்த மக்களையும் தேவன் என்ன பண்றாரு, பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரியாலிட்டி ட்ரீம் என்று சொல்லுகிறோம். இந்த ரியாலிட்டி ட்ரீம் யதார்த்தமான கனவுகள். என்ன கனவுகள்? யதார்த்தமான கனவுகள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு பேசுகிறார். நீ குழந்தைய எடுத்து எழுந்து என்ன பண்ணு, எகிப்துக்கு போ. பாருங்க, இந்த கனவுக்கு, இந்த சொப்பனத்துக்கு, ஓகே, இந்த சொப்பனத்துக்கு விளக்கமே தேவையில்லை. இந்த சொப்பனத்துக்கு கீழ்ப்படிதல் இருந்தால் மட்டும் போதும். இந்த சொப்பனத்துக்கு என்ன தேவையில்லை, விளக்கமே தேவையில்லை, வெறும் கீழ்ப்படிதல் இருந்தால் போதும். சில வேளையில பாருங்க, கர்த்தர் கூட ரொம்ப யதார்த்தமான சொப்பனங்களை கொடுப்பார். நம்ம அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை தேடின்னு இருப்போம். இது நிறைய பேர்கிட்ட இருக்க பிரச்சனை. எல்லாமே குறியீடுகளின் சொப்பனங்கள் கிடையாது. ஒரு சில காரியங்கள் தான் அப்படி குறியீடுகளாக இருக்கிறது. ஒரு சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறோம் பாருங்க. ஒருத்தர் நல்ல ஆவியில் ஜெபிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு வரனை கொண்டு வராங்க. வரனை கொண்டு காமிக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணை உங்களுக்கு நீங்கள் கட்டிக்கிறது நல்லா இருக்கும்னு. சரி, நான் ஜெபிச்சு சொல்கிறேன்றார். அப்போ ஒரு சொப்பனம் வருது. என்ன சொப்பனம் வருதுன்னா, அந்த அம்மா வேற யாரையோ கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சொப்பனம் வருது. இப்போ உடனே இவர் என்ன பண்ணலான்னா, ஒரு நல்ல முடிவு எடுத்துடலாம். இப்போ இந்த பொண்ணு என்னுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுக்கவில்லை, இப்போ இதுக்கு போய் அர்த்தம்லாம் தேடக்கூடாது. ஏன் அப்படின்ற அர்த்தம் என்ன பண்ணக்கூடாது, தேடக்கூடாது. சரி, 2ஆவது வாட்டியும் ஒரு சொப்பனம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு காமிச்ச அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 2 குழந்தையோட வேற ஒரு வீட்டில் நின்றுட்டு இருக்க மாதிரி கர்த்தர் ஒரு சொப்பனம் கொடுக்குறார். இதை பார்த்துட்டோம், கர்த்தாவே நான் இதை என்ன பண்ண விரும்புகிறேன், நிப்பாட்ட விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம யதார்த்தமான சொப்பனங்களை நம்ம என்ன பண்ணுறோம், வியாக்கியானம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதற்கு எதிர்மறையாக மாறிவிடுகிறோம். ஏன் இவ்வளோ விளக்கத்தை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, எல்லா சொப்பனங்களுமே குறியீடுகளின் சொப்பனங்கள் கிடையாது. சில சொப்பனங்கள் யதார்த்தமான சொப்பனங்கள். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே டக்குன்னு என்ன பண்ணிடலாம், கீழ்ப்படிஞ்சிடலாம். ஒரு தெய்வீக ஊழியக்காரருக்கு அவர் தன் ஊழிய ஸ்தலத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும்னா அவர் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கார். அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு சொப்பனம் வருது. அவர் ஃப்ளைட்டில் ஏறி போகிற மாதிரியும் அந்த ஃப்ளைட்டு இறங்குறதுக்கு முன்னாடி வெடித்து
எரிஞ்சிடுற மாதிரி ஒரு சொப்பனம் வருது. உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, இப்போ நான் என்ன பண்ணக்கூடாது, இந்த ஊழியத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. அவ்வளோதான். ரொம்ப யதார்த்தமான சொப்பனம். இதுக்கு எந்த ஃப்ளைட்டு, யார் அந்த பைலட்டு, அவனுக்கு ஒழுங்காக பெட்ரோல் போட்டானா, டேங்கை மூடினானான்னு இந்த வியாக்கியானத்துக்குள்ளெல்லாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை. கர்த்தர் அநேக வேளைகளில் ரொம்ப யதார்த்தமான சில காரியங்களை நம்மோடு கூட என்ன பண்ணுறாரு, பேசுகிறார், கனெக்ட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஸோ இட் இஸ் கால்ட் ரியாலிட்டி ட்ரீம். மூன்றாவது ஒரு சொப்பனம் இருக்கிறது, அதுக்கு பேர் மெசேஜ் ட்ரீம். செய்திகளை கொண்டு வரக்கூடிய சொப்பனங்கள். அப்படி என்று சொன்னால் அந்த சொப்பனத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்கும். ஆனால் அந்த சம்பவங்கள்லாம் அதுக்கு ரொம்ப முக்கியமானதே கிடையாது. ஒரு சொப்பனத்தை பார்க்குறீங்க, அந்த சொப்பனத்தில் ஒரு ஊருக்கு நீங்கள் கிளம்பி போகிறீங்க, போகிற வழியில் ஒரு இடத்துல நின்று டீ குடிக்கிறீங்க, கரெக்டாக. அப்புறம் 2 பஜ்ஜி சாப்பிட்றீங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க, அங்கே போண்டா சாப்பிட்றீங்க, கரெக்டாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குதுன்னு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்குறீங்க. எல்லாம் குடிச்சு அந்த கனவு கடைசியில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் போன வண்டி டக்குன்னு கவுந்துருது. இப்போ இந்த கனவுனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த ஊருக்கு நீ போக வேணாம், அவ்வளோதான் செய்தி. ஏன் நான் அந்த வாட்டர் பாட்டில் வாங்கி குடித்தேன், அந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப அவசியமா, இது அதனால தான் பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. சம் ட்ரீம்ஸ் ஆர் ஜஸ்ட் டு கம்யூனிகேட் எ மெசேஜ். அதனால தான் பாருங்கள், நீங்கள் நிறைய பேருக்கு வரக்கூடிய சொப்பனங்கள் இந்த சொப்பனங்களில் தான் இருக்கும். உயரிய பதவியிலேயே இல்லாவிட்டால் பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்கு குறியீட்டின் சொப்பனங்கள் என்ன பண்ணப்படுது, பேசப்படுது. ஆனால் நிறைய பேருக்கு தேவன் இந்த காலகட்டங்களில் தொடர்பு கொள்ளக்கூடிய வகை என்னவென்று சொன்னால், செய்திகளை கொண்டு சேர்க்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாயிண்டெல்லாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப அலசி ஆராய வேண்டியதில்லை. நான் எந்த போண்டா கடைக்கு போனேன், அந்த போண்டா கடையில் என்ன கலர் லைட் எரிஞ்சிச்சு, அதெல்லாம் ரொம்ப அவசியம் கிடையாது. எப்படி நிறைய பேர் அந்த துல்லியத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முயற்சி செய்வாங்க. ஆனால் கர்த்தர் சொல்ல வந்த செய்தி என்ன பண்ணிடுவாங்க, சுத்தமாக மறந்துடுவாங்க. அதனால் தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், 3 விதமான சொப்பனங்கள். ஒன்று குறியீட்டின் சொப்பனங்கள், அடுத்தது என்னது, யதார்த்தத்தின் சொப்பனங்கள், மூன்றாவது என்னன்னா செய்தியின் சொப்பனங்கள். மூன்றாவது என்ன சொப்பனங்கள், செய்தியின் சொப்பனங்கள். சரி, இப்போ இன்னும் ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஓகே, மெயினா ஓகே, இந்த சொப்பனங்கள் வருவதற்கு 3 நிலைகள் இருக்கிறது. 3 தான் அதனுடைய துவக்கம், சோர்ஸ். there is only 3 source for the dreams. சொப்பனங்கள் வருவதற்கு 3 துவக்க நிலைகள், இல்லாவிட்டால் ஆரம்ப நிலைகள், புறப்படுகிற நிலைகள் என்று சொல்லலாம். ட்ரீம்ஸ் கம் ஃப்ரம் 3 மெயின் சோர்சஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் காட். முதலாவது தேவனிடத்திலிருந்து வருகிறது. முதலாவது யார்கிட்ட வருது, தேவனிடத்திலிருந்து வருது. தேவன் தான் சொப்பனங்கள் மூலமாக மனிதனோட என்ன பண்றாரு, கனெக்ட் ஆகிறார். இரண்டாவது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. இரண்டாவது எங்க இருந்து வருது, பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. the devil also operate through dream realm. அதனால்தான் சில சொப்பனங்களை யாராவது பார்த்துட்டு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உள்ள ஆவியானவர் நமக்கு சாட்சியிடலைன்னா ரொம்ப கவனமாக மெதுவாக அதை நிதானித்து அதுக்கப்புறம் தான் அதுக்கு முடிவுக்கு என்ன பண்ணணும், வரணும். நம்ம டபால்னு ஒரு முடிவுக்கு என்ன பண்ணிட முடியாது. பிரதர் அவர் எப்போ பார்த்தாலும் கரெக்டாக இருக்குன்னா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பாருங்க, நல்ல சொப்பனத்தை பார்க்குறவங்க கூட சில வேளையில் அசுத்த ஆவிகள் மூலமாக வரக்கூடிய சொப்பனங்களை என்ன பண்ண முடியும், அதை நிதானிக்க முடியும். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையும் வழியையும் சிதைச்சி போட்டவன் சத்ருவானவன். அவன் எப்படியாவது ஒரு வழியில் என்ன பண்ண விரும்புகிறான், மக்களோடு கூட கனெக்ட் பண்ண விரும்புகிறான். மூன்றாவது சோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆத்மாவிலிருந்து புறப்படுகிற சொப்பனங்கள், ஃப்ரம் த சோல். ஃப்ரம் த சோல். பாருங்க, ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கனெக்ட் பண்ணி சொப்பனத்தை கொடுக்கிறார். பிசாசானவன் நம்முடைய மைண்டு, நம்முடைய சோல், இல்லாவிட்டால் நம்முடைய சரீர செயல்பாடுகளின் மூலமாக சொப்பனங்களை நம்முடைய மனதில் என்ன பண்ணுறான், கொண்டு சேர்க்கிறான். மூன்றாவது என்னன்னா, த சோல் ரெம். நம்முடைய ஆத்துமாவிலிருந்து என்ன பண்ணப்படுகிறது, சொப்பனங்கள் புறப்பட முடியும். ஆத்துமாவிலிருந்து என்ன பண்ண முடியும், சொப்பனங்கள் புறப்பட முடியும். ஓகே, இதுக்கு ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம்.
Ecclesiastes chapter 5 and verse 3. Ecclesiastes chapter 5 verse 3. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல. ஓகே, பிரசங்கி 5:3. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல. ஓகே, the dream comes through the multitude of business. அநேக அலுவல்களில் நீங்கள் இடைப்பட்டு விட்டீங்கன்னா, உங்களுடைய மனதும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய உணர்வும் அதிகமான இடத்துல கலந்துருச்சுன்னா, அப்பயும் நைட்டில் என்ன வரும்? சொப்பனம் வரும். ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எதையாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு 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 தொலைக்காட்சி தொடர் படம், ஓகே, சீரியல், ஓகே, தொடர்காட்சி. இந்த சீரியல் ரொம்ப டேஞ்சரஸ். மூவியை விட சீரியல் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இது கண்டினியூஸ் பம்பார்ட்மெண்ட். மூவி ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் என்ன பண்ணிடும்? இங்கிலீஷ் மூவியாக இருந்தால் 1.5 மணி நேரத்தில் என்ன பண்ணிடும்? டக்குன்னு ஆரம்பித்து டபால்னு முடிஞ்சிடும். ஆனால் இந்த தொடர் இருக்குது பாருங்கள், இந்த கண்டினியூஸ் சீரீஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த சீரியஸ் எப்பயுமே கண்டினியூஸ் பம்பார்ட்மெண்ட் இந்த மைண்ட். இதை நீங்கள் ரொம்ப பார்த்து இருந்தீங்கன்னா நைட்டில் அதுவே உங்களுக்கு சொப்பனமாக வரும். நானே நிறையா அனுபவிச்சிருக்கேன். இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நான் சில இந்த டிடெக்டிவ் ஸ்டோரிலாம் பார்ப்பேன். நைட்லாம் பார்த்தீங்கன்னா என் மைண்டில் ஒரு தனியாக ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி போயின்னு இருக்கும். ஆமாம், ஒரு வாட்டி நான் ரொம்ப எந்திரிச்சு ஜோம் பண்ணி கட்டி தலையில் கை வச்சுலாம் ஜோம் பண்ணிலாம் படுத்தேன். ஏன்னா அது ஒரு ரொம்ப ஒரு மாதிரி வயலண்ட்டான டிடெக்டிவ் ப்ராஜெக்ட். அது பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் திருப்பி எனக்கு அது ரிப்பீட் ஆகுது. ஏன்னா இந்த சொப்பனம் என்பது உங்கள் ஆத்மாவிலிருந்தும் புறப்படலாம். ஏன்னா இது தொல்லையின் திரைச்சினால் ரொம்ப இன்னொரு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது, ஷார்ட்ஸ் பார்க்கும்பொழுது, ரீல்ஸ் பார்க்கும்பொழுது, எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டையே பார்த்துருந்தீங்கன்னா நைட்டுக்கு சாப்பாடு என்ன பண்ணும்? சொப்பனத்தில் வரும். நேரில் வருதோ இல்லையோ, சொப்பனத்தில் என்ன பண்ணும்? வரும். ஏன்னா அது தொல்லையின் திரைச்சி. பட் மல்டிடியூட் ஆஃப் பிஸ்னஸ் என்று சொல்லுகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வருகிற கிளாஸில் டீல் பண்ணுவோம். ஏன்னா ஹவு டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் அ ட்ரீம். நீங்கள் நல்ல தெய்வீக சொப்பனங்களுக்காக எப்படி உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது இன்னொரு செய்தி அது. ஸோ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதை 2வது பார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த சில முக்கியமான விஷயங்கள். ஓகே, வாட் இஸ் எ ட்ரீம்? முதலாவது, கனவு என்றால் என்ன? ஒரு சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில், ஒரு ஆழ் மனதின் நிலையிலே, நம்முடைய ஐம்புலன்களும் அமைதியாக்கப்பட்ட நிலையிலே தேவன் நம்மோடு கூட என்ன பண்ணுறாரு? தொடர்பு கொள்வது, அவருடைய செய்தியும் அவருடைய தகவல்களையும் கொண்டு சேர்க்கும்படியாக கர்த்தர் முயற்சி செய்வது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் வாசித்தோம். கடைசி காலங்களில், அப்படின்னால் இயேசுனுடைய வருகை பக்கமாய் வர இந்த தீர்க்க தரிசனங்களும் சொப்பனங்களும் பார்வை மண்டலங்களும் விஷன்ஸ் தரிசனங்களும் நமக்கு என்ன பண்ணப்படும்? அதிகமாக இயங்க ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம பார்க்க வந்தது என்னன்னா, இந்த சொப்பனங்கள் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய பாதைகளையே என்ன பண்ணுகிறது? அது மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நமக்கு உள்ளான சுகத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் மறுரூபத்தையும் கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கீழ்ப்படிதலை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆவிக்குரிய கீழ்ப்படிதலை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இட் கேன் பிரிங் எ ஸ்பிரிச்சுவல் ஒபீடியன்ஸ். அதனால தான் எனக்கு இந்த சொப்பனம் ரொம்ப பிடிக்கும் பாருங்க. நான் இதுக்காக உங்களெல்லாம் ஆயத்தப்படுத்தணும்னு விரும்புகிறேன். ஏன்னா இந்த செய்திகளுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் தான். எதெல்லாம் நம்ம கேட்குறோமோ அதெல்லாம் வேலை செய்யணும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எங்கே ஊழியம் செய்கிறது, எப்படி ஊழியம் செய்கிறது, என்ன ஊழியம் செய்கிறது, யாருக்கிட்ட போய் செய்கிறது, எங்கே செய்கிறது, இப்போ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருச்சுன்னா உடனே கீழ்ப்படிஞ்சிரும். உடனே என்ன பண்ணிடுவோம்? கீழ்ப்படிஞ்சிடும். இப்போ இன்னொன்று சொல்கிறோம் பாருங்க, நம்மளுக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக பண்ணிடுவோம். சில வேளை என்ன பிரசங்கம் பண்ணணும்னு தெரியாதனால தான் நம்ம ரொம்ப என்ன பண்ணுறோம்? தவித்து கொண்டு இருக்கிறோம். கரெக்டா? அப்போ இந்த தெய்வீக சொப்பனம், the godly dreams, it brings lot of spiritual obedience. அடுத்தது 3 விதமான எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் கனவுகள் சொப்பனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு பார்த்தோம். எங்கெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே சொப்பனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது 3 விதமான சொப்பனங்கள். இதான் ரொம்ப முக்கியமானது. சிம்பாலிக் ட்ரீம், குறியீட்டின் சொப்பனங்கள்.
யதார்த்தத்தின் சொப்பனங்கள், செய்தியின் சொப்பனங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு சொப்பனம் வருதுன்னா இதை உட்காந்து நிறைய வியாக்கியானம் பண்ணணுமா வேணாமா நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல கண்டுபிடிக்கணும். சிலதெல்லாம் எளிமையாக இருக்கும். அப்போ யதார்த்தத்தின் சொப்பனங்கள். ஒரு சிலதெல்லாம் நிறைய சம்பவங்களாக இருக்கலாம். நீங்கள் அந்த சொப்பனமே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓடி இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவிக்குரிய தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஆவிக்குரிய தரிசனம் வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி, சொப்பனம் வந்து ஒரு தொடர் திரைப்படம் மாதிரி. ஓகே, இட்ஸ் எ கண்டினியூஸ், ஒரு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு புகைப்படம் மாதிரி. பாருங்க ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னு வாங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது. 30 ஃப்ரேம் ஒரு செகண்டில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது மூவி ஆகிடும். 30 ஃப்ரேமை ஒரு செகண்டில் வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், அது 28 இல்லாட்டி 30 அப்படிலாம் வைப்பாங்க. அப்படின்னா ஒரு ஃபோட்டோவை நீங்கள் 30 செகண்டுக்குள்ளே டக்குன்னு ஒரு செகண்டுக்குள்ளே 30 வச்சிட்டிங்கன்னா 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், அதான் மூவியாக பின்னாடி கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஃபோட்டோவாக நீங்கள் பார்க்கறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது சொப்பனமாக என்ன பண்ணப்படுகிறது, அது காட்சியாக மாறிவிடுகிறது. அந்த காட்சியிலே தேவன் நம்மோடு கூட என்ன பண்ணலாம், சில செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கலாம். ஸோ இவைகளெல்லாம் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். 3 நிலைகளில் இருந்து தான் சொப்பனங்கள் புறப்படுகிறது. ஒன்று தேவன், அடுத்தது பிசாசு, மூன்றாவது நம்முடைய ஆத்மாவிலிருந்து என்ன பண்ணுகிறது, சொப்பனங்கள் புறப்படுகிறது. இது நம்முடைய திரட்சி அப்படி என்று சொன்னால், நம்ம நிறைய வேலை செய்கிறதுனால, due to lot of physical works and activity, the dream realm can be sabotage. அவைகள் செயலிழக்கப்படலாம், இல்லாவிட்டால் நல்ல நிரந்தரமான வேலைகளை செய்ய முடியாதபடி என்ன பண்ணப்படலாம், அவைகள் மாற்றப்படலாம். இந்த ட்ரீமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அதனால தான் நம்ம இந்த 2 பார்ட்டாக இதை நான் பேசலான் இருக்கேன். ஓகே, பார்ட் 2 will be continued next week. 2வது பார்ட்டு நான் அடுத்த வாரம் தொடலான் இருக்கேன். ஏன்னா அதை இப்போ தொட்டால் அதை விலக்கி அதை முடித்து நம்ம வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் பார்ட் 2, ஓகே, சொப்பனத்தை 2 பார்ட்டாக பார்ப்போம். அதனால் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த சொப்பனத்தினுடைய ஒரு நல்ல விரிவாக்கத்தையும், அதை எப்படி நம்ம இந்த தெய்வீக சொப்பனத்தை உருவாக்குவதற்கான சூழ்நிலைகளை அமைத்து கொடுப்பது. ஆமாம், வெறும் தூங்கினா மட்டும் போதாது, அதுக்கு மனதை ரெடி பண்ணணும். அதுக்கு ஆள் மனதில் நிறைய கிளியரன்ஸ் வேலையை செய்து வச்சுருக்கணும். எப்படி ஆள் மனதும் ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சுன்னா நல்ல தெய்வீக சொப்பனங்களே என்ன பண்ணாது, வராது. யாரையாவது கொலை பண்ணுறது, யாரையாவது வண்டியில் ஏற்றி கொல்றது, இப்படிப்பட்ட சொப்பனம்லாம் வரும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஆள் மனது ரொம்ப ரொம்ப அழுக்கு நிறைந்ததாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அந்த ப்ரிப்பரேஷனை குறித்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம டீல் பண்ணலாம். இதெல்லாம் நான் வாழ்க்கையின் சில இடங்களில் அனுபவித்ததுனால தான் நான் இதை தைரியமாக உங்கள் கூட என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், கம்யூனிகேட் பண்ணுறேன். சரி, நம்ம எழுந்து நிற்போம். ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவற்றை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தாவே, இந்த சொப்பனங்கள் எங்களுக்கு கர்த்தாவே அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஃபாதர். 2-3 நிமிஷம் அப்படியே கர்த்தரோடு கூட நம்ம சின்சியராக கேட்போம். பாருங்கள், சிலருக்கு சொப்பனங்கள் மூலமாக தேவன் அதிகமாக இடைப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் உண்டு. ஆனால் இப்போ அந்த காலங்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு மாற்றப்பட்டு ரொம்ப அது சவாலாக இருக்கிறது. சொப்பனங்கள் இப்போ தொடர்ந்து செயல்படாமல் அது பெரிய சவால்களாக மாறிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் நம்மளை ஞாபகப்படுத்துகிறார். மறுபடியும் சொப்பனத்தின் மூலமாக, தெய்வீக திட்டத்தின் மூலமாக, தெய்வீக தீர்மானங்கள் மூலமாக தேவன் நம்மை அதிகமாய் வழி நடத்த விரும்புகிறார். தேவன் நம்மை அதிகமாய் வழி நடத்த விரும்புகிறார். ஓ தேங்க்யூ ஃபாதர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ தேங்க்யூ ஃபாதர். ரபா கபா லபோ ஷபா கபா. ஒரு சில நிமிடம் அப்படியே வாயை திறந்து செபிக்கலாம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சத்துரு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா எல்லைகளையும் நாங்கள் நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா எல்லைகளையும் நாங்கள் நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். எல்லா எல்லைகளையும் நாங்கள் நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நீர் இம்மட்டும் பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இனிமேலும் நீர் பேச போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
ஓ ரகலா ஷதரா மகபலா பா சபாதரா கபா. ஓ ஹalleluya ரஹலா ஷெதிரி கிபோ லபா சபாதரா. தாவே இந்த சொப்பனங்கள் கர்த்தாவே எங்களுக்கு பலனாண்டாக, எங்களை வழி நடத்துகிறதாக, எங்களை பாதைகளை சரிப்படுத்துகிறாக, செப்பனிடப்படுவதாக கர்த்தர் அதை எங்களுக்கு மாற்றி கொடுப்பீராக என்று செபிக்கிறோம்ப்பா. மாற்றி கொடுப்பீராக என்று செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். இரண்டாவது பகுதியில் நாங்கள் படிக்க போகிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு நிறைவாய் கிடைக்கும்படியாக இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.